ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தமிழ்நாடு டூரிசம் காம்ப்ளெக்ஸ் ஆஃபீஸில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒன் டேயில் திருப்பதிக்கு எப்படி போயிட்டு வரலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸோட அட்ரஸ், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பைக், காரில் வந்தாலும் பார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரீ பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. இப்போது நம்ம ஆஃபீஸ் உள்ளே வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாகவே தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ் தான் இருக்கும். இங்கே நம்ம சீக்கிரமாக வந்தாலும் இங்கே வெயிட்டிங் லான்ச் இருக்குது. ஸோ நம்ம அங்கே வெயிட் பண்ணிக்கலாம். ஒன் டேயில் நம்ம திருப்பதி போயிட்டு வர்றதுக்கு ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணி அதோட பிரிண்ட் அவுட் காப்பியை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை இங்கே ஆஃபீஸில் செக் பண்ணி நமக்கு அலாட் பண்ண பஸ் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஷார்ப்பாக 4:30க்கு பஸ்ஸஸ் வர ஆரம்பிச்சிடும். தமிழ்நாடு டூரிசமில் ஒரு நாளைக்கு 4 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஏசி பஸ், 3 வால்வோ பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஏசி பஸ் வந்துடுச்சு. வாங்க ஏசி பஸ் உள்ளே எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். பின்னாடியே வால்வோ பஸ் வந்துடுச்சு. இதுதான் நம்ம டிராவல் பண்ணுற பஸ். வாங்க இந்த பஸ் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஷார்ப்பாக 5 மணிக்கு பஸ்ஸு கிளம்பியாச்சு டூரிசம் ஆஃபீஸில் இருந்து. ஏறின உடனே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டும் கொடுத்துருவாங்க. எல்லாருமே டூரிசம் ஆஃபீஸ் தான் வந்து போட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ரோஹிணி சினிமா தியேட்டர், பூந்தமல்லி, திருவள்ளூர் இந்த 3 இடத்துலையும் கூட நீங்கள் ஏறிக்கலாம். இப்போ காலைல 7 மணிக்கு திருத்தணி வந்தாச்சு. ஹோட்டல் தமிழ்நாடுவில் தான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டீ, காஃபி வேணும்னாலும் குடிச்சுக்கலாம். பஸ் இங்கே திருத்தணியில் 20 மினிட்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடணும். இப்போது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பி. என்னோட பெயர் செல்வம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒரு வால்வோ கோச். இந்த வண்டியோட நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம், யாரும் மறந்துடாதீங்க. 9898 9898. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு டூரிசத்தில் 4 வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால இந்த வண்டி நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வண்டி நம்பர் மட்டுமல்ல, நம்ம குரூப்போட நம்பரும் அதுதான். ஏன்னா அவங்க எல்லாரோட பெயரும் எனக்கு தெரியாது. அதனால 9898 சொல்லி கூப்பிடும்போது எல்லாரும் மொத்தமாக வந்துடுங்க. இந்த ஈவினிங் வரைக்கும் இந்த நம்பரை யாரும் மறந்துடாதீங்க. இந்த கோச் ஓட்டிட்டு போகிற கோச் பைலட்டோட பேர் மிஸ்டர் ராஜா. இப்போ இங்கேருந்து நேராக திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதி வரைக்கும் இந்த வண்டி அலவுடு. திருப்பதியிலேருந்து திருமலைக்கு மலை மேலே போகிறதுக்கு ஏபிஎஸ் ஆர்டிசி பஸ் மட்டும்தான் அலவுடு. அதாவது ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ். அது ஒரு 45 சீட்டு நான் ஏசி பஸ், பப்ளிக் யூஸ் பஸ். அதனால் அந்த வண்டியில் மாறி திருமலைக்கு போகிறோம். திருமலைக்கு போன உடனே நம்ம போகிற முதல் இடம் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ். திருமலையில் தமிழ்நாடு டூரிசத்துக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அந்த கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம், யாரும் மறந்துடாதீங்க. SNC 303. அந்த SNCயோட அப்ரிவேஷன் சேஷாத்ரி நகர் காட்டேஜ் 303. இன்னைக்கு நம்ம போகிறது 300 ரூபாய் ஸ்பெஷல் தர்ஷன். அப்படி தரிசனத்துக்கு போகும்போது 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜென்ஸு கட்டாயமாக வேஷ்டி தான் கட்டியிருக்கணும். பேண்ட் போட்டிருந்தா உள்ள அலவுடு கிடையாது. அப்படி வேஷ்டி இல்லைன்னா பைஜாமா செட்டு. லேடிஸாக இருந்தாங்கன்னா சாரி, அப்படி இல்லைன்னா சுடிதார். சுடிதார் போட்டிருந்தாங்கன்னா ஷால் கட்டாயமாக இருக்கணும். ரெண்டாவது உங்களோட ஐடி கார்டு. நீங்கள் புக்கிங்கில் ஒரு ஐடி கார்டு கொடுத்தீங்க இல்லையா, அது ஓட்டர் ஐடியோ, ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க. என்ன கொடுத்தீங்களோ அது உங்கள் கையில் இருக்கணும். ஒரிஜினலோ ஜெராக்ஸோ ஒரு காப்பி கையில் இருக்கணும். திருப்பி கொடுத்துருவாங்க பார்த்துட்டு. இப்போ கீழ் திருப்பதிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஆந்திரா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு நம்ம மாறணும். இப்போது நம்ம செக்யூரிட்டி செக் பாயிண்டில் இருக்கோம்.
வேலிட் தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் மலை மேலே ஏற அலோ பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்மளை அலோ பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டி செக்கப் முடிச்சுட்டு அதே பஸ்ஸில் அதே சீட்டில் போய் உக்காந்துக்கணும். இப்போ நம்ம திருமலை போய்கிட்டு இருக்கோம். இப்போ மொட்டை அடிக்கிறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து முன்னாடியே டூரிஸ்ட் கைடு கிட்ட சொல்லிட்டா அவரை முன்னாடியே இறக்கி மொட்டை அடிக்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே காட்டேஜுக்கு போயிட்டு வெயிட் பண்ணணும். காட்டேஜில் வந்து 2 ரூம்ஸ் இருக்குது. லேடிஸ்க்கு தனி ரூம், ஜென்ஸுக்கு தனி ரூம்னு இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போகிற எல்லா பொருளையும் சேஃப்டியாக ரூம்ஸில் வச்சுக்கலாம். நம்ம மொபைல் ஃபோன்ஸை கைடு கிட்ட கொடுத்துடணும். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு மொபைல் ஃபோன்ஸை எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஒரு 40 மினிட்ஸில் சாமியை பார்த்தாச்சு. தரிசனம் அருமையாக இருந்துச்சு. இப்போ நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கீழ் திருப்பதிக்கு போய்கிட்டு இருக்கோம். கீழ் திருப்பதியில் இருந்த தமிழ்நாடு டூரிசம் பஸ்ஸுக்கு மாறியாச்சு. லஞ்சுக்கு ஹோட்டல் 7 ஹில்ஸ் இன் போனோம். அங்கேயும் பஃபே சிஸ்டம் தான். லஞ்ச் சூப்பராக இருந்துச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு திருச்சானூர் டெம்பிள் போனோம். தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் 5 o'clock எல்லாம் நாங்கள் திருத்தணி வந்தாச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. அதே திருத்தணி வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நமக்கு டின்னர் கொடுத்துருவாங்க. ஸ்நாக்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. டீ காஃபி வேணும்னாலும் குடிச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு திருத்தணியிலிருந்து இப்போ நம்ம சென்னைக்கு கிளம்பியாச்சு. செவன் 7:30 தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது திருப்பதிக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.